Hello teachers, welcome to our channel. வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக இனிமேல் வந்து வீடியோஸ் ரெகுலராக நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரியல் அனாலிசிஸில் பேசிக்கான சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஃபார் எனி செட் ஏ நம்ம ஒரு செட் எடுத்துக்கிட்டு அதனுடைய சப்செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏ சப்செட் ஆஃப் ஏ அண்ட் பை சப்செட் ஆஃப் ஏ, அதாவது ஃபஸ்ட் அந்த செட்டுக்கு அந்த செட்டே வந்து சப்செட்டாக இருக்கும் அண்ட் எம்டி செட் வந்து சப்செட்டாக இருக்கும். செகண்ட், ஏ சப்செட் ஆஃப் சி அண்ட் பி சப்செட் ஆஃப் சியாக இருந்துச்சுன்னா ஏ சப்செட் ஆஃப் சி. தேர்ட் ஒன், ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி சப்செட் ஆஃப் ஏனா தென் ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ரெண்டு செட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சப்செட் வந்து ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி சப்செட் ஆஃப் ஏவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் தென் மாடுலஸ் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 power n, அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏங்கும்போது அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ, ஒரு செட்டோட அப்சல்யூட் வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா அந்த செட்டோட பவர் செட் அந்த வேல்யூ வந்து 2 power n இருக்கும். இது வந்து ஃபார்முலா. இதில் வந்து நம்மளுக்கு சம்ஸ் கேட்கலாம், அதனால இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம ஒரு செட் எடுத்துக்கிட்டு அதனுடைய n ஆஃப் ஏ, அதாவது கார்டினல் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கார்டினல் நம்பர்னால் என்ன, த நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த செட் தான் வந்து கார்டினல் நம்பர். அப்போ இங்கே வந்து 5 elements இருக்குது, அதனால் அதனுடைய கார்டினல் நம்பர் வந்து 5. அடுத்தது, த கார்டினல் நம்பர் ஆஃப் ஃபைனிட் செட் இஸ் ஃபைனிட், அதாவது ஒரு ஃபைனிட் செட்டோட கார்டினல் நம்பர் எப்படி இருக்குன்னா ஃபைனிட்டாக தான் இருக்கும். த கார்டினல் நம்பர் ஆஃப் எம்டி செட் இஸ் 0, அதாவது ஒரு எம்டி செட், அதாவது அதில் எந்த எலமெண்ட்டுமே இல்லாத செட்டில் அதனுடைய கார்டினல் நம்பர் நம்ம பார்த்தோன்னா 0வாக இருக்கும், அதாவது n ஆஃப் பை ஈக்குவல் டு 0. அடுத்தது, இஃப் ஏ ஈக்குவல் டு பி தென் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் பி, நான் இப்போ எடுத்துக்கிற ரெண்டு செட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனுடைய கார்டினல் நம்பரும் ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமிலர், அதாவது ஈக்குவலன் ரிலேஷனில் முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் இது. ஏ சிமிலர் பி இல்லைனா ஏ ஈக்குவலன்ஸ் பி அப்படின்னு சொல்லணும்னா பி ஈக்குவலன்ஸ் ஏ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஏவே சிமிலராக இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஏ ஈக்குவலன்ஸ் பி அண்ட் பி ஈக்குவலன்ஸ் சியாக இருக்கும்போது தென் ஏ ஈக்குவலன்ஸ் சியாக இருந்தால் இதை டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்.